ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம நேற்று நடந்து முடிஞ்ச யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான தமிழ் தகுதி தேர்வு அதுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம் வித் புக் ப்ரூஃபோட. ஓகேவா? இதுக்கான அஃபிஷியல் கீ பார்த்தோன்னா இது நம்ம ஒரு 2-3 நாளில் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கொடுக்குறது நம்மளாக ரெடி பண்ண ஒன்று தான். அண்ட் நான் உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே தனித்தனியாக புக் ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அண்ட் இதுக்கு முன்னாடி கூட டிஆர்பிலேருந்து கண்டக்ட் பண்ண ஒரு எக்ஸாம் தான் பிஇஓ எக்ஸாம், அதாவது பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர். ஸோ அந்த எக்ஸாமுக்குமே தமிழ் தகுதி தேர்வு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான ஆன்சருக்கையும் நம்மளோட சேனலில் கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தோன்னா எல்லா கேள்வியுமே 10th மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வச்சு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த அப்கமிங் யூஜிடிஆர்பிக்குமே 10th தான் கேட்பாங்க தமிழ் தகுதி தேர்வு. ஸோ நீங்கள் வந்து அது மட்டுமே படித்தா போதுமானது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இதில் வந்து 10th தான் கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, ஸோ 30க்கு 26 அண்ட் 27 கேள்வியும் கூட சொல்லலாம். எல்லாமே வந்து 10th மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அண்ட் ஒரு 3 கேள்வி தான் வெளியிலேருந்து வந்திருக்கு. ஓகேவா? அதாவது புணர்ச்சி விதிகள் கான்செப்ட் வச்சு 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்தோன்னா 10th வந்து இல்லை. ஓகேவா? புணர்ச்சி விதிகள் வந்து 11th தான் டீட்டெயிலாக இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா 6th ஒரு கேள்வி வந்திருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் இந்த வீடியோவோட எண்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 95% கொஸ்டின் வந்து 10th வருது அப்படிங்கிறதுனால எவ்வளோ டீப்பாலாம் கொஸ்டின் எடுக்க முடியுமோ அவ்வளோ டீப்பாக கொஸ்டின் எடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இனிமேல் நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் கூட உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான குரலை கண்டறிய. ஓகேவா? வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னா ஒருத்தரை புகழ்கிற மாதிரி புகழ்ந்து இகழ்கிறது இல்லையா? ஸோ அதுக்கு ஆப்டான குரல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தேவரணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்துள்ளகலான். ஸோ இந்த குரல் தான் இதுக்கு சரியான ஆன்சர். அண்ட் ஒரு சிலருக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கும் இந்த தேர்ட் ஆப்ஷனுக்கும் கன்ஃபியூஷன் வந்து ஏற்பட்டுருக்கலாம். பட் இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான். ஸோ இதுக்கான புக் ப்ரூஃப் பாருங்கள். 10th பேஜ் நம்பர் 156 வந்து இருக்குது. 19வது குரலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தேவரணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்துள்ளகலான். இதுக்கான அணி தான் வஞ்ச புகழ்ச்சி அணி. ஓகேவா? அண்ட் இதுக்கான பேஜ் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இந்த பிடிஎஃபோடைய பேஜ் வச்சு சொல்கிறேன். ஸோ நீங்கள் மேபி கையில் வந்து புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேஜ் வந்து உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தோன்னா தொழில் பேருங்கிற ஒரு இலக்கணத்தை வச்சு தான் இந்த 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், வினையடி விகுதியுடன் சேர்வது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா விகுதி பெற்ற தொழில் பேர்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது விகுதி பெறாத வினைப்பகுதி பார்த்தோன்னா முதநிலை தொழிற்பெயர்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறமா கேடு சூடு இது வந்து பார்த்தோன்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறமா எண் காலம் இடம் பால் இதெல்லாம் உணர்த்தாமல் வருவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தொழில் பெயர். ஓகேவா? ஸோ இதுக்கான புக் ப்ரூஃப் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 17 வந்து இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர். இதான் ஃபஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க இல்லையா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழில் பெயராதல் வந்து முதநிலை தொழில் பெயர்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க, கேடு சூடு இது வந்து பார்த்தோன்னா முதநிலை திரிந்த தொழில் பெயருக்கான எடுத்துக்காட்டு. ஓகேவா? அதாவது கெடுதல் சுடுதல் இதெல்லாம் பார்த்தோன்னா தொழில் பெயருக்கான எடுத்துக்காட்டு. இதில் இந்த ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் வந்துச்சு அப்படின்னா கெடு சுடு இது வந்து முதநிலை தொழில் பெயர்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுவே கெடு அப்படிங்கிறது கேடு, சுடு அப்படிங்கிறது சூடு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை முதநிலை திரிந்த தொழில் பெயர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஆப்ஷனாக என்ன இருந்துச்சுன்னா எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை உணர்த்தாமல் வருவது என்ன அப்படின்னா தொழில் பெயர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த 4 ஆப்ஷன்ஸும். தென் நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். துள்ளாத சீர்கள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசை யாது? ஓகேவா? துள்ளாத சீர்கள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸில் பா வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வெண்பான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா செப்பல் ஓசைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆசிரிப்பானா அகவல் ஓசை, வஞ்சிப்பா அப்படின்னா துள்ளல் ஓசை, களிப்பான தான் துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா அப்படின்னா தூங்குல் ஓசைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? அதாவது களிப்பால் பார்த்தோன்னா சீர்கள் வந்து இப்படி மேலையும் கீழேயுமா வந்து வரும், அதாவது உயர்ந்து தாழ்ந்து அந்த மாதிரி துள்ளலாக வரும், அது வந்து களிப்பா குறையுது. இதுக்கு நேர் ஆப்போசிட் பார்த்தோன்னா வஞ்சிப்பா, இதுக்கு வந்து சீர்கள் பார்த்தோன்னா எந்த ஒரு ஏற்ற இறக்கமும் இல்லாமல் தாழ்வாகவே வரும். ஓகேவா? அதுக்கு பேர் தூங்குலோசின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கான பாவகை வந்து வஞ்சிப்பா. ஸோ இந்த கேள்வியும் பார்த்தோன்னா துள்ளாத சீரல் தாழ்வாகவே வரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வஞ்சிப்பா அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர்.
ஸோ இதுக்கான புக் ப்ரூஃப் பார்த்தலாம் பாருங்கள். 10th பேஜ் நம்பர் 195 இருக்குது. ஒரு பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ லாஸ்ட் ஒன்று பாருங்கள். தூங்கலோசை சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை தாழ்ந்தே வருவது. ஓகேவா. சீர்தோறும் துள்ளாது தாழ்ந்தே வரும் ஓசை. ஓகேவா. இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தூங்கலோசை எந்த பாகைக்குரியதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வஞ்சி பாக்குரியது. ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு 4th ஒன் நூல் வரிகள் கொடுத்துட்டு அது வந்து எந்த நூலை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுன்னு பார்த்தோன்னா இந்த 4 ஆப்ஷனுமே ஒரே லெசனில் இருந்தால் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பிள்ளையார் நன்மொழி. இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா நச்சினின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பிள்ளையார் நன்மொழி அப்படிங்கிறது நச்சினியின் வரிகள். தென் நெக்ஸ்ட்டு பிறர் நோயும் தம் நோய் போல் இந்த வரிகள் பார்த்தோன்னா கலித்தொகையில் இடம்பெறும். அதுக்கப்புறமா செல்வத்து பயனை ஈதல் இந்த வரிகள் வந்து புறநானூற்று வரிகள்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட் ஒன் நன்றும் தீதும் ஆய்தலும் இது வந்து மதுரை காஞ்சியினுடைய வரிகள். ஓகேவா. சாரி இது வந்து 4th இல்லையா. ஸோ இதுக்கான புக் ப்ரூஃப் பார்த்துடலாம் பாருங்கள். பேஜ் நம்பர் 186 இருக்குது. ஒரே லெசன் தான் இந்த கோர்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா. ஃபஸ்ட்டு பாருங்கள். பிள்ளையார் நன்மொழி என்று வாய்மையை நச்சினை குறிப்பிடுகிறது. ஓகேவா. அதுக்கப்புறமா பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி. ஸோ இந்த லைன் தான் கொடுத்துருந்தாங்க. பிறர் நோயும் தம் நோய் போல் இதுக்கான பாடல் வரிகள் வந்து எந்த நூலில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா கலித்தொகையில் இருக்குது. ஓகேவா. கலித்தொகை. சரி பாருங்கள். என்று பிறர் துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி நல்லந்தோனார் குறிப்பிடுகிறார். ஸோ நல்லந்தோனார் அப்படிங்கிறது கலித்தொகையினுடைய ஆசிரியர் தானே. ஸோ இந்த வரிகள் வந்து கலித்தொகையினுடைய இது. அதுக்கப்புறமா பாருங்கள். செல்வத்து பயனை ஈதல் இந்த வரிகள் பார்த்தோன்னா புறநானூற்று வரிகள். அண்ட் இதுக்கான ஆசிரியர் வந்து நக்கீரனார். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் நன்றும் தீதும் ஆய்தலும் இது வந்து பார்த்தோன்னா மதுரை காஞ்சியினுடைய வரிகள். அண்ட் இந்த லைனை வச்சு இன்னொரு கொஸ்டின் கூட ரிப்பீட் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போதைக்கு இந்த கேள்வியில் நன்றும் தீதும் ஆய்தலும் பார்த்தோன்னா மதுரை காஞ்சியினுடைய வரிகள். தென் நெக்ஸ்ட்டு 5th ஒன் பாருங்கள். கிடந்த என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா எக்ஸாக்டாக இந்த வேர்டை வச்சு பகுபத உறுப்பிலக்கணம் 10th வந்து இல்லை. பட் இது ரிலேட்டடானது, அதாவது நடந்தான் வந்தான். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் வந்து பகுபத உறுப்பிலக்கணம் இருக்குது 10th. ஓகேவா. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து கிடக்கூட்டல் இத்து கூட்டல் இத்திந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இது வந்து பார்த்தோன்னா எக்ஸாக்டாக வந்து 10th புக்கில் இல்லை. ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். தென் நெக்ஸ்ட்டு விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா புக்கில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஓகேவா. இருத்தலும் டேஸ் போலும் கரத்தல் டேஸ் தேற்றாதார் மாட்டு. இதுக்கான ஆன்சர் வந்து ஈதலே அண்ட் கனவிலேன்னு சொல்லிட்டு வரும். இரத்திலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. ஓகேவா. இந்த திருக்குறள் வந்து புக்கில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த புக்குடைய எண்டில் இருக்குது. அதாவது எல்லா லெசனுமே முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் இந்த அட்டைக்கு பக்கத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க தெரியுமா. நிறைய அதிகாரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு அதிகாரத்தில் 4வது குறளாக தான் இது வந்து இருக்குது. ஓகேவா. இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. பேஜ் நம்பர் பார்த்தோன்னா லாஸ்ட் பேஜ் நம்பர் 236 வந்து இது இருக்குது. ஓகேவா. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு டீப்பாக வந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஒன்லி 10th ஸ்டாண்டர்ட் மட்டும்தானே. ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ இறங்கி வந்து கேள்வி கேட்க முடியுமோ அப்படிலாம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு ஸோ இதான் நான் சொன்ன புணர்ச்சி விதி கான்செப்ட்டு. செந்தாமரை இச்சொல்லின் சரியான புணர்ச்சி விதிகளை தேர்ந்தெடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா 10th புக்கில் இல்லை. ஓகேவா. இது வந்து 11th தான் இருக்குது. 11th பார்த்தோன்னா இந்த எக்ஸாக்டான வேர்டு வந்து எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ பாருங்கள். இதுக்கான இந்த செந்தாமரை அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வேர்டு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். செந்தமிழ். ஓகேவா. செந்தாமரை மாதிரியே தான் இது இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து எப்படி பிரியுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா செந்தமிழில் செம்மை கூட்டல் தமிழ்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மை அப்படிங்கிற எழுத்து வந்து கெட்டு போகுது. ஓகேவா. அதாவது ஈறு போதல், அந்த ஈறு வந்து போகுது. ஸோ செம் கூட்டல் தமிழ் சொல்லிட்டு மாறுது. அதுக்கப்புறமா அப்படிங்கிறது வந்து இந்தாக திரிந்து போகுது. ஓகேவா. அதாவது முன்னின்ற மெய் வந்து திரிதல். ஸோ இதே கான்செப்ட் தான் செந்தாமரைக்கும் வரும். ஓகேவா. செந்தாமரை அப்படிங்கிறது நம்ம செம்மை கூட்டல் தாமரைன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அண்ட் இந்த ஈறு போதல் ஈச்செழுத்தான மை வந்து போயிடும். அதுக்கப்புறமா செம் கூட்டல் தாமரைன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா இந்த அப்படிங்கிறது இந்துன்னு சொல்லிட்டு மாறுது. அதாவது முன் என்ற மெய் தெரிதல். ஸோ அப்போது இந்த செந்தாமரை அப்படிங்கிறது அது புணருக்கான 2 விதிகள் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஈறு போதல், அதுக்கப்புறமா முன் என்ற மெய் தெரிதல்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதுதான் ரைட் ஆன்சர். ஓகேவா. பாருங்கள் லாஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி ஈறு போதல் அண்ட் முன் என்ற
மெய் திரிதல். ஓகேவா, இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் இல்லை 11th தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு முரண்படு மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாது? முரண்படு மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாது? இது வந்து பார்த்தோன்னா ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகும். இந்த ஆப்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. நம்ம படித்தாலுமே கன்ஃபியூஷன் ஆகும், இது வருமா அது வருமானு சொல்லிட்டு. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான். முரண்படுவது போல் இருக்கும் ஆனால் முரண்படாத மெய்மை. ஸோ அதுதான் வந்து முரண்படு மெய்மைன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஓகேவா, முரண்படுவது போல் இருக்கும் ஆனால் முரண்படாதது, அதுதான் முரண்படு மெய்மை. பாருங்கள், பேஜ் நம்பர் 14 இருக்குது பாருங்கள். உண்மையில் முரண்படாதது. ஓகேவா, படிப்பவருக்கு முரண்படுவது போல் இருக்கும் ஆனால் உண்மையில் முரண்படாத ஒரு மெய்மை, அதுதான் முரண்படு மெய்மை. படிப்பவருக்கு முரண்படுவது போல் இருக்கும் ஆனால் உண்மையில் முரண்படாத ஒன்று. ஓகேவா, பாருங்கள், முரண்படுவது போல் முரண்படாத மெய்மை தான் முரண்படு மெய்மைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து 10th ஃபஸ்ட் லெசன்லேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அசைகள் வச்சு கொடுத்துருக்காங்க. நேர் நேர் நிறை, இது வந்து பார்த்தோன்னா தேமாங்காய்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நேர் நேர் தேமா, அது கூட நிறை செஞ்சுன்னா தேமாங்கனின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா, அதுக்கப்புறமா நிறை நிறை நேர், நிறை நிறை நேர், இது வந்து பார்த்தோன்னா நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலங்காயா. ஸோ இது வந்து கருவிலங்காய்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறமா நிறை நேர் நேர். ஓகேவா, இது வந்து புளிமாங்காய். அதுக்கப்புறமா நேர் நிறை நிறை, இது வந்து பார்த்தோன்னா கூவிலங்கனின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஆன்சரு. இதுக்கான புக் ப்ரூஃப் வந்து பார்த்தலாம் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தோன்னா 10th பேஜ் நம்பர் 196 வந்து இருக்குது. இது வந்து ஒரு லென்த்தியான டேபிளாக கொடுத்துருப்பாங்க. மூவசை சீர்கள்னு சொல்லிட்டு காய்கள் வச்சு வருது, இந்த கனிகள் வச்சு வருது வந்து இருக்கும். இதில் நான் உங்களுக்கு காய்கள் வச்சு வரது மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ பாருங்கள், நேர் நேர் நேர், லாஸ்ட்டில் நேரில் முடியுது. பட் நமக்கு கேள்வியில் வந்து நேர் நேர் நிறை வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா, அது பார்த்தோன்னா தேமாங்கனின்னு சொல்லிட்டு வரும். லாஸ்ட்டில் நேரில் முடிஞ்சால் காய், நிறையில் முடிஞ்சால் கனின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஃபஸ்ட் ஒன் நம்ம கேள்வி பாருங்கள், நேர் நேர் நிறை, அப்போ தேமாங்கனி அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் நிறை நேர் நேர், இது வந்து புளிமாங்காய். இது வந்து அப்படியே டேரெக்டாக கேட்டிருந்தாங்க. நிறை நேர் நேர் வந்து புளிமாங்காய். அதுக்கப்புறமா நிறை நிறை நேர் வந்து கருவிலங்காய். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தோன்னா கொஸ்டினில் வந்திருக்குது. ஓகேவா, நிறை நேர் நேர், அதுக்கப்புறமா நிறை நிறை நேர். ஓகேவா, பாருங்கள், செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா கருவிலங்காய், தேர்ட் ஒன் வந்து புளிமாங்காய். அதுக்கப்புறமா நேர் நிறை நேர், இது வந்து கொஸ்டினில் நிறைன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். நேர் நிறை நிறை. ஓகேவா, அப்போ கூவிலங்கனின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அது வந்து 4th ஆப்ஷனில் நமக்கு வந்து கேட்டிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வாழை இலைக்கு தமிழரிடம் வந்து தனித்த பண்பாட்டில். ஸோ இதுக்கு வந்து இந்த சென்டென்ஸ் வந்து குழப்பி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ராப்பரான ஆர்டர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தான். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தோன்னா பேஜ் நம்பர் 65 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸ் வச்சு ஒரு புக் பேக் கொஸ்டினாக இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தோன்னா அந்த வல்லின மெய்கள் வச்சு கொஸ்டின் இருக்குது. பட் நமக்கு வந்து அந்த சென்டென்ஸ் குழப்பி கொடுத்து கேட்டுருக்காங்க. ஓகேவா, கரெக்ட் ஆன்சர் பார்த்தோன்னா தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். அதுக்கப்புறமா கீழ்கண்ட தொடர் எதனை குறிக்கிறது? ஓகேவா, பொசுக்குகிறது வெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான இலக்கண குறிப்பு தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா டேரெக்டாக நம்மளுடைய 10th புக்கில் இல்லை. பட் அது ரிலேட்டடாக வந்து நான் உங்களுக்கு புக் ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேவா, பொசுக்குகிறது வெயில் அப்படிங்கிறது வந்து வினை முற்று தொடர்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். அதாவது இந்த பொசுக்குகிறது, இந்த ஃபஸ்ட் வேர்டு பார்த்தோன்னா ஒரு வினை முற்று இல்லையா. இது வந்து எழுவாய் கிடையாது. எழுவாய்னா அது வந்து ஒரு பெயர் வச்சு வந்துருக்கணும். இது எழுவாய் கிடையாது. அது விழி தொடர்னாலும் அது வந்து இப்போ நண்பா வா, ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுவும் கிடையாது. அது வந்து பெயரச்சு தொடர். இப்போ கேட்ட பாடல், பாடிய பாடல், ஸோ அதுதான் வந்து பெயரச்சு இல்லையா. ஸோ அதுவும் கிடையாது. இது பொசுக்குகிறது அப்படிங்கிறது ஒரு வினை முற்று வந்து குறிக்குது. அதனால் நம்ம வினை முற்று தொடர்ன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதுக்கான புக் ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், பேஜ் நம்பர் 57 கற்பவை கற்றபின் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டு தான் இருக்குது. ஓகேவா, இந்த சென்டென்ஸ் வேர்டு தான் இருக்குது, பொசுக்குகிறது வெயில் அப்படிங்கிறது. பட் நமக்கு இது கொஸ்டின் கிடையாது. இந்த லைனை கொடுத்துட்டு இதுக்கான இலக்கண குறிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தோன்னா பேஜ் நம்பர் 62 இருக்குது பாருங்கள், வினை முற்றுத்தொடர். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பாடினாள் கண்ணகி. பாடினாள் அப்படிங்கிறது வினை முற்று. அதே மாதிரி இதில் பொசுக்குகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு வினை முற்று. அதனால் நம்ம இந்த பொசுக்குகிறது வெயில் அப்படிங்கிறது வினை முற்று தொடர்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேவா, இது பார்த்தோன்னா 10th ஒரு டேரெக்டான கொஸ்டின் கிடையாது, கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா 12th ஒன், மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இத்தொடரில் கோடிட்ட சொல் எவ்விதிப்படி புணர்ந்துள்ளது. ஓகேவா,
மயல் உறுத்து அப்படிங்கிற சொல்லுடைய புணர்ச்சி விதி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி புணர்ச்சி விதி 10th இல்லை, அது 11th தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது பார்த்தோன்னா மயல் உறுத்து அப்படிங்கிறத மயல் கூட்டல் உறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். ரைட்டா? மயல் கூட்டல் உறுத்து அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மெய்யெழுத்தும் இந்த உயிரெழுத்தும் சேர்ந்து இந்த மயல் உறுத்து அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குது இல்லையா? அதாவது மெய்யெழுத்து நம்ம உடல்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த உடல் மேல் இந்த உயிரெழுத்து ஒன்றுவதனால வர இந்த சொற்றொடை தான் மயல் உறுத்து. ஸோ அப்போ இதுக்கான புணர்ச்சி விதின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி தான் இது புணர்ந்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இது பார்த்தோன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இது ரிலேட்டடான கான்செப்ட். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு ஓர் இடத்திற்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வலுவாக வரும் வலுவமைதியின் பெயர். ஓகேவா? ஓர் இடத்திற்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வலுவாக கூறும் வலுவமைதியின் பெயர். இது பார்த்தோம் அப்படின்னா கால வலுவமைதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஓகேவா? எக்ஸாக்டாக இந்த லைன்ஸ் கொடுத்து நம்மளுடைய புக்கில் கிடையவே கிடையாது. எந்த ஒரு புக்லேயுமே இது கிடையாது. இவங்க 10th மட்டும் அப்படிங்கிறதுனால எப்படிலாம் குழப்பி கேள்வி கேட்க முடியுமோ அப்படிலாம் கேட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ப்ரூஃப் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 91 தான் இந்த வலுவமைதி பற்றி கான்செப்ட்லாம் இருக்குது. இதில் பாருங்கள், குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். ஸோ இது ஒருத்தருடைய வருகை தான் குறிக்குது இல்லையா? ஒருத்தருடைய வருகையை குறிக்குது. பட் அது வலுவாக தான் இருக்குது. நாளை வருகிறார் அப்படிங்கிறது நாளைக்கு வருவார் அப்படின்னு தான் சொல்லணும். பட் வருகிறார் அப்படின்னு நிகழ்காலத்தில் குறிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு வலு தான். ஆனால் நம்ம அதுக்கு வலுவாக நமக்கு தெரியல. ஸோ அதனால் இதை கால வலுவமைதின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது ரிலேட்டடாக தான் இந்த கொஸ்டின் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு இடத்திற்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வலுவாக கூறும் வலுவமைதி என்ன அப்படின்னா கால வலுவமைதி அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஸோ இதுவுமே டேரெக்டாக கேட்கல, ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு சரியான குற்றை தேர்ந்தெடுக்கவும். நீரற வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடலடியில் கரகம் என்று சொல்லி இடம்பெறுகிறது. செகண்ட் ஒன், சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. ஸோ இது பார்த்தோன்னா 2 கூச்சுமே சரியான ஒன்று தான். ஓகேவா? கூச்சு 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியானது. இதுக்கான ப்ரூஃப் பார்த்தோன்னா பேஜ் நம்பர் 129 இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்டுமே அடுத்தடுத்து வரக்கூடிய லைன்ஸ் தான். நீரற வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடலடியில் கரகம் என்று சொல்லி இடம்பெறுகிறது. ஓகேவா? ஸோ அப்படியே 1 by 1 அப்படியே டிட்டோவாக கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே பார்த்தோன்னா கரெக்டான ஆன்சர் தான். அதுக்கப்புறமா பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து வேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் எது? இப்படிலாம் கேள்வி கேட்பாங்களா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேவா? ஸோ மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இப்படி இல்லாமல் கேள்வி கேட்பாங்க, இதையுமா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது படிக்காமல் போய்த்துக்கலாம். ஆனால் அதான் கூட கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ காம்படிஷன் பார்த்தோன்னா எந்த ஒரு எக்ஸாம்லையுமே காம்படிஷன் ரொம்பவே ஹை ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு எவ்வளோனா ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் எடுக்க முடியுமோ அப்போலாம் கொஸ்டின் எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட். எலிஜிபிலிட்டியே எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக மேஜர்லாம் ரொம்பவே டஃப்பாக தான் கேட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் யூகிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கான பாருங்கள், இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றம் யாண்டும். ஸோ இதுக்கான ப்ரூஃப் பார்த்தோன்னா பேஜ் நம்பர் 3 தான் இருக்குது. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு. இதில் நம்ம இதுக்கு முன்னாடியில் என்ன படிச்சிருப்போம்? பெருஞ்சித்திரனுடைய சிறப்பு பேர் பாவலரேறு அண்ட் அவர் எழுதின ஒரு நூல் தான் கனிச்சாறு. அதுக்கப்புறமா இதெல்லாம் விட்டுருப்போம் இல்லையா? அந்த லைனை ஃபுல்லாக கண்டிப்பாக விட்டுருப்போம். அதில் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ட் மெயினாக நம்ம இந்த அவருடைய இயற்பேர், அவர் நடத்திய இதழ்கள், இதுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருப்போம். பட் இதில் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டில் இருப்பாங்க இதைத்தான் கேட்டிருக்காங்க. வேறு தலைப்பில் பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றம் யாண்டும் எடுத்தாளப்பட்டுள்ளன. ஸோ இதெல்லாமல் கேட்பீங்க அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இதையும் நாங்கள் கேட்போம்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம அட்டை டு அட்டை ஒரு லைன் கூட விடாமல் எல்லாத்தையும் ரீட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அடிகள் நிறைய அருள்கள் யார் யாரிடம் கூறியது? ஸோ ரொம்பவே ஃபேமஸான ஒன்று இல்லையா? இது சீத்தலை சாத்தனார் இளங்கோடிகளும் கூறியிருப்பார். இது பார்த்தோன்னா பேஜ் நம்பர் 170 இருக்குது பாருங்கள். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் சேரமரபை சேர்ந்தவர். மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் கோவலன் கண்ணகி கதை கூறி அடிகள் நிறைய அருள்க என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாமோர் பாட்டுடைய செயல்னு சொல்லிட்டு இக்காப்பியம் படைத்தார். ஓகேவா? ஸோ அடிகள் நிறைய அருள்கள்னு சொன்னது யாருன்னா சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள்கிட்ட சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா அமைச்சருக்குரிய கடமைகள் என நன்று தீது இவற்றை ஆராய்தல்,
அது மட்டுமின்றி அன்பும் அறனும் தவறாது காக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சங்க நூல் பார்த்தோன்னா மதுரை காஞ்சி. ஸோ இதை வச்சு கூட அப்படியே கேட்டிருந்தாங்க இல்லையா, நஞ்சும் தீதும் ஆய்தலும். ஸோ இந்த வரிகள் வந்து எந்த நூலை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க, ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம், மதுரை காஞ்சி. ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நஞ்சும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படின்னு சொல்கிற நூல் என்ன அப்படின்னா மதுரை காஞ்சி. நெக்ஸ்ட் ஒன், உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் யார் அப்படின்னா பாரதியார் தான். வசன கவிதை உருவாக காரணமாக இருந்தவர் இல்லையா. ஸோ இதில் பாருங்கள், பேஜ் நம்பர் 32 வந்திருக்கு. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் இந்த இருக்கு பாருங்கள். உணர்ச்சி பொங்க கவிதை படிக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார். ஓகேவா. இவ்வசன கவிதையை புது கவிதைன்னு சொல்லிட்டு வடிவமாக காரணமாக இருந்துச்சு. ஸோ காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா பாரதியார் தான். தென் நெக்ஸ்ட்டு தவறான இணையை தேர்வு செய்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு இலக்கண பகுதி தான். ஓகேவா. தவறான இணை பொறுத்து கொடுக்கல, தவறான இணை. இப்போ வந்து அன்மொழி தொகை அப்படிங்கிறது சிவப்பு சட்டை பேசினாருங்கிறது ரைட்டு தான். அதுக்கப்புறமா பண்பு தொகை வட்டத்தொட்டி இதுவுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா உவமை தொகை முறுக்கு மீசை வந்தார், இது தப்பு. ஓகேவா. இது வந்து பார்த்தோன்னா சிவப்பு சட்டை பேசினார், அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு இல்லையா, முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது. ஸோ இதுவுமே ஒரு அன்மொழி தொகை அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஸோ இது வந்து தப்பான இணை. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறமா உண்மை தொகை என்ன அப்படின்னா அண்ணனும் தம்பியும். ஓகேவா. ஸோ இது வந்து உண்மை தொகை. ஸோ நமக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா உவமை தொகை. அது வந்து முறுக்கு மீசை வந்தான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதுதான் தவறான இணை. ஸோ இதுக்கான புக் ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னு பாருங்கள். அன்மொழி தொகை அப்படிங்கிறது வந்து அதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். ஸோ இதில் வந்து நம்ம இந்த கொஸ்டின் வந்து முடிச்சிடலாம். சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார், இது ரெண்டுமே பார்த்தோன்னா அன்மொழி தொகை தான். பட் நமக்கு இது வந்து மாற்றி கொடுத்துருவாங்களே, இதை வந்து நமக்கு ஊமை தொகைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தவறானது. ஸோ அதே மாதிரி பண்பு தொகைக்கும் இங்கே வந்து எடுத்துக்காட்டு இருக்குது பாருங்கள். வட்டத்தொட்டி அப்படிங்கிறது பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறமா உண்மை தொகைன்னு சொல்லி பார்த்தோன்னா அண்ணன் தம்பி அப்படிங்கிறது உண்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு. தென் நெக்ஸ்ட்டு 20th, சரியான விடையை தேர்வு செய்க. இது வந்து பார்த்தோன்னா மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வன் சொல்லிட்டு போற்றப்படுபவர், கரெக்டு தான். சட்ட மேலவை தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். ஸோ இதுவுமே கரெக்டு தான். தென் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தோன்னா பாரதமணி கிராம ஒளியன் ஆகிய இதழ்களில் பணிபுரிந்தார். இந்த 3 லைனுமே நம்ம வந்து படிச்சிருப்போம். ஆனால் இதெல்லாம் இவருக்கு தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா வராதுக்கு. ஃபஸ்ட்டு 2 வந்து கரெக்டானது, பட்டு தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா சிவஞானத்துக்கு வராது. ஓகேவா. இந்த இதழில் வந்து பணிபுரிஞ்சிருப்பார், ஆனால் அது வேறு ஒருத்தர், பட் இது சிவஞானம் அவர்களுக்கு வராது. ஸோ ஃபஸ்ட்டு 2 மட்டும் சரி, கூற்று 1 மற்றும் 2 மட்டும் சரி. ஓகேவா. ஸோ இதுக்கான ப்ரூஃப் பார்த்தோன்னா பேஜ் நம்பர் 164 இருக்குது பாருங்கள். மாப்போ சிவஞானம் வந்து சிலம்பு செல்வன் சொல்லிட்டு போற்றப்படுபவர், சட்டமன்ற மேலவை தலைவராகவும் இருந்து பதவி வைத்துள்ளார். அதுக்கப்புறமா பேஜ் நம்பர் 165 இருக்குது பாருங்கள். பாரதமணி கிராம ஒளியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தார். யார் அப்படின்னா கூப்பா ராஜகோபாலன் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஓகேவா. ஸோ இந்த லாஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா மாப்போ சிவஞானம்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. இது வந்து கூப்பா ராஜகோபாலன். ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு பொருத்தமில்லாததை கண்டறிக. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெயகாந்தன் அவர்களுடைய படைப்புகள் தான். அது வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவருடைய சிறுகதை தொகுப்புகள் தனியாக கொடுத்துருப்பாங்க, புதினங்கள் தனியாக கொடுத்துருப்பாங்க, குறும்புதினம் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து இவங்க வந்து கொலாப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இனிப்பம் கரிப்பம் அப்படிங்கிறது அவருடைய சிறுகதை தொகுப்பு. ஸோ இது வந்து கரெக்டான ஒன்று. தென் நெக்ஸ்ட்டு குறும்புதினம் அப்படிங்கிறது பிரளயம், இது வந்து அவருடைய குறும்புதின தொகுப்பு தான். தென் நெக்ஸ்ட்டு உன்னைப்போல் ஒருவன், இதுவுமே வந்து அவருடைய புதினத்தை சேர்ந்து தான். பட்டு புதிய வார்ப்புகள் இது வந்து பார்த்தோன்னா நாவல் கிடையாது. ஓகேவா. இதுதான் பொருத்தமில்லாத இணைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இதுக்கான ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள். இனிப்பும் கரிப்பும் இது வந்து சிறுகதை தொகுப்பு, அண்ட் புதிய வார்ப்புகள் இதுவுமே சிறுகதை தொகுப்பு தான். பட் அவங்க வந்து நாவல்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அதில் தப்பு. நெக்ஸ்ட்டு பிரளயம் அப்படிங்கிறது குறும்புதினம் தான். அதுக்கப்புறமா உன்னை புலவர் அப்படிங்கிறது புதினம் தான். ஓகேவா. ஸோ தவறானது வந்து புதிய வார்ப்புகள் நாவல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். ஓகேவா. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா புக் ப்ரூஃப் பார்த்தோன்னா பேஜ் நம்பர் 50 இருக்குது. கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கரிசல்மணியின் வாழ்க்கையை கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கு அழகிரி சாமின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கான புக் ப்ரூஃப் வந்து பேஜ் நம்பர் 60 வந்து இருக்குது பாருங்கள். கரிசல்மணியின் படைப்பாளி கு அழகிரி சாமி கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கியவர். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் ஒன் பிள்ளையார் நன்மொழி என்று
வாய்மை குறுமல். ஸோ இதுவுமே ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின் தான். ஆல்ரெடி வந்து ஒரு பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க இல்லையா, நச்சினை. ஓகேவா? ஸோ அதுக்கான ப்ரூஃப்மே பேஜ் நம்பர் 186 வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு திருத்தணிகை உலா குறிப்பிடும் ஐம்பெருங்காப்பிய வைப்பு முறை என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் வரும். சீவக சிந்தாமணி தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக ஐம்பெருங்காப்பியங்கள் சொல்லிட்டு நம்ம படிச்சோன்னா ஃபஸ்ட் எடுத்து என்ன படிப்போம், சிலப்பதிகாரம் தான் படிப்போம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி அப்படி தான் படிச்சிருப்போம். பட்டு திருத்தணிகை உலா வந்து இதை எப்படி வகைப்படுத்துன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து சீவக சிந்தாமணி தான் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கான புக் ப்ரூஃப் வந்து பாருங்கள், பேஜ் நம்பர் 169 இருக்குது. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படித்தான். ஃபஸ்ட்டு வந்து சீவக சிந்தாமணி தான் வருது, அதுக்கப்புறம் தான் சிலப்பதிகாரம் வருது. ஓகேவா? ஸோ அப்போது இது என்ன நூல் அப்படின்னு பார்த்தோன்னா திருத்தணிகை உலா தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? திருத்தணிகை உலா வந்து ஐம்பெருங்காப்பியத்தை இப்படி தான் வகைப்படுத்துது. ஃபஸ்ட் ஒன் வந்து சீவக சிந்தாமணி தான் வரணும். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் ரைட். தென் நெக்ஸ்ட்டு குறில் நெடில் மாற்றம் உணர்ந்து கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான பொருளை தேர்க. ஓகேவா? வலி அண்ட் வாலி இது ரெண்டுக்கும் கரெக்டான பொருள் வந்து கேட்டிருக்காங்க. வலி அப்படின்னா காற்றுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் வாலி அப்படிங்கிறது வந்து ஒரு பாத்திரத்தை குறிக்கும் இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஸோ இதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தோன்னா பேஜ் நம்பர் 68 வந்து இருக்குது. இது வந்து அந்த யூனிட்டோட லாஸ்ட்டில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. இரு சொற்களையும் ஒரே சொற்றொடரில் அமைத்துள்ளது. அதாவது சேமாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுற வேர்ட்ஸு, பட்டு அதுக்கான மீனிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? வலி, வாலி, மலை, மாலை. ஸோ அந்த மாதிரி நமக்கு இது வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மா என்று சொல்லி இருபொருள் தருக. இது வந்து பார்த்தோன்னா 10th வந்து இல்லை, இது வந்து 6th வந்திருக்கு. ஓகேவா? 6th பேஜ் நம்பர் 10 இருக்குது. மா என்னும் சொல்லின் பொருள் வந்து நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் நமக்கு வந்து இதில் 2 வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. விலங்கு அண்டு பெரியன்னு சொல்லிட்டு 2 நமக்கு ஆப்ஷனாக வந்திருக்கு. ஆப்ஷன் சி வந்து சொல்லலாம். ஓகேவா? மா என்று சொல்லின் இரு பொருள் பார்த்தோன்னா இந்த ஆப்ஷனில் பெரியது விலங்கு. இது வந்து 6th ஸ்டாண்டர்டில் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு வட்டார மொழி, கொச்சை மொழி, பிற மொழி சொற்கள் இடம்பெறாத தொடரினை கண்டறிக. ஸோ இது நம்ம ஈஸியாக நம்ம வாசித்தே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ இதில் வந்து பாருங்கள், ஃப்ரெண்டு, காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில வார்த்தைகள்லாம் வந்திருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்தோன்னா என் நண்பன் சுப்பையா, சுப்பையான்னு பெயர், சுப்பையான்னு பெயர், கல்லூரியில் படிக்கிறான், விடுமுறைக்கு வந்திருக்கான். ஸோ இது வந்து நம்ம பேச்சு மொழியில் பேசுகிற ஒரு சொல்லு. ஸோ இதுவுமே கரெக்டாக வந்து வராது. இது நெக்ஸ்ட்டு என் நண்பன் சுப்பையா என்னும் பெயருடையவன் கல்லூரியில் படிக்கிறான், விடுமுறைக்கு வந்துள்ளான். ஸோ இதான் வந்து ப்ராப்பரான ஒரு தமிழ் வாக்கியம் இல்லையா? இது நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா என் நண்பன் சுப்பையா என்னும் பெயருடையவன் காலேஜில் படிக்கான். ஸோ இது தப்பு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா பேஜ் நம்பர் 61 ஒரு லெசனுக்குள்ளே இது வந்து வருது பாருங்கள். அங்கே என்னோடய ஃப்ரெண்டு சுப்பையான்னு பேர், காலேஜில் படிக்கான், லீவுக்கு வந்திருக்கான். ஓகேவா? இந்த லைன்ஸ் அப்படியே கொடுத்து இவங்களாம் வந்து யோசித்து இப்படி கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த லைன் தான் இருக்குது, நம்ம வந்து ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடிய ஒன்று தான். தென் நெக்ஸ்ட்டு போல செய்தல் பண்பு எக்கலையின் ஆட்டம். போல செய்தல் பார்த்தோன்னா பொய்க்கால் குதிரை ஆட்டத்து பண்பு. இதுக்கான ப்ரூஃப் பார்த்தோன்னா பேஜ் நம்பர் 130 இருக்குது. போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்து காட்டும் கலைகளில் பொய்க்கால் குதிரை ஆட்டமும் ஒன்று. இது நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் வந்துட்டோம். ஜெயகாந்தன் படைப்புகளில் திரைப்படமான படைப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பாருங்கள், சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன் யாருக்காக தான். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஊருக்கு 100 பேர் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஓகேவா? ஜெயகாந்தன் படைப்புகளில் திரைப்படமான படைப்பு என்ன அப்படின்னா ஊருக்கு 100 பேர். ஸோ இவருடைய லெசன்லேருந்தே 2 கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், 30 கேள்விகள் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக ஒரு 10th ஒரு 26 27 கேள்விகள் வரைக்குமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? 10th மட்டுமே இவ்வளோ கேள்விகள் வந்திருக்குது. அண்ட் ஒரு 2-3 கொஸ்டின் தான் வெளியிலேருந்து வந்துருக்கு. அதாவது இந்த புணர்ச்சி விதிகள் கான்செப்ட்லேருந்து 2 வந்துச்சு இல்லையா? அது வந்து 10th இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அந்த மா என்னும் சொல்லின் பொருள் அதுவுமே வந்து 10th இல்லாத ஒன்று தான். ஓகேவா? 6th தான் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வர மற்ற எல்லா கேள்விகளுமே 10th மட்டும் தான் வந்திருக்கு. ஒரு சில கேள்விகள் வேணால் கொஞ்சம் இன்டெரக்டாக கேட்டுக்கலாமே ஒழிய மற்ற எல்லாமே வந்து 10th மட்டும்தான் வந்திருக்குது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த எலிஜிபிலிட்டி டிஆர்பி நடத்தக்கூடிய எல்லா தேர்வுகளுக்கும் தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 10th நம்ம படித்தாலே போதுமானதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது 10th மட்டும் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ டீப்பாக கேட்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ டீப்பாக கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பெருஞ்சித்தனார் கான்செப்ட்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா? இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வச்சு கேட்டிருந்தாங்க இல்லையா? அதுவுமே வந்து ஒரு டீப்பான கேள்வின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா புக்கோட எண்டில் வந்து கொடுத்த இந்த திருக்குறள் அதுலேருந்து வந்து நமக்கு ஃபில்லப் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்படிலாம் கேள்வி கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாமில் எவ்வளோ மதிப்பெண் நம்ம வந்து எடுக்கணும் அண்ட் இந்த 30 கேள்விக்கு 50 மார்க் வந்து எப்படி அலோகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம் பாருங்கள்.
இந்த கொஸ்டின் பேப்பருடைய ஃப்ரண்ட்லேயே வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த வினாத்தாளில் 180 கொள்குறி வகை வினாக்கள் உள்ளன. இந்த வினா தொகுப்பு வந்து 2 பகுதிகளை கொண்டது. ஓகேவா, 2 பகுதிகள். பார்ட் ஏ வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஓகேவா, அதில் வந்து 30 வினாக்கள் இருக்கும் பார்ட் ஏல. அதில் வினா எண் 1 முதல் 20 வரைக்கும் 2 மதிப்பெண்கள் இருக்கும். ஓகேவா, 1 முதல் 20 வரைக்கும் 2 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா 21 30 வரைக்கும் 1 மதிப்பெண் கொடுக்குறாங்க. ஓகேவா, அதாவது மொத்தம் 30 கேள்விகள். அதில் ஃபஸ்ட்டு 20க்கு வந்து 2 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்போ சீரீஸ் வந்து ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 சீரீஸ் இருக்குது. அப்போ எனக்கு வந்து 20 கொஸ்டின் வேறு மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு வேறு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு 20 கொஸ்டின்ஸ் வந்து எல்லாருக்குமே சேமாக தான் இருக்குது. ஓகேவா, அந்த 20க்குள்ளே தான் எல்லாருக்குமே ஷஃபிள் ஆகி வந்திருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 20 அப்படிங்கிறது எல்லாருக்குமே சேமாக தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட் 10 அப்படிங்கிறது எல்லாருக்குமே சேமாக தான் இருக்கும். ஓகேவா, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 20 கொஸ்டின்லேருந்து நமக்கு ஒவ்வொரு கொஸ்டினுமே 2 மார்க் கொடுக்கப்படுது. ஓகேவா, அண்ட் லாஸ்ட்டு 10லேருந்து நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. ஸோ இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் 20க்கு 2 × 20 வந்து நமக்கு 40 மார்க்ஸ் வரும். அதுக்கப்புறமா லாஸ்ட் 10க்கு வந்து ஒரு 10 மார்க்ஸ், ஓவராலாக 50 மார்க். இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 50க்கு நம்ம அவுட் ஆஃப் 20 மார்க் நம்ம எடுத்தாலே போதுமானது, நம்ம வந்து இதில் எலிஜிபிள். ஓகேவா, அந்த 20 மார்க்கை நீங்கள் வந்து இதுபடி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு 20க்கு 2 மார்க்ஸ்க்கு, நெக்ஸ்ட்டு 10க்கு வந்து 1 மார்க். இதுபடி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு 20 மார்க் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். உங்களுடைய மேஜர் பேப்பர் வந்து கண்டிப்பாக இவாலுவேட் பண்ணப்படும். ஓகேவா.